ஹாய், வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி ரெசின் கிராஃப்ட் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எலிஃபென்ட் ஷேப்ல 2 சிலிக்கான் மோல்டு என்கிட்ட இருந்துச்சு. இந்த மோல்டு யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பிளான்டராவோ அல்லது ஏதாவது பென் ஹோல்டர் மாதிரியோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான மேக்கப் ப்ரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெசின் யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து இந்த டேபிளுக்கு மேலே பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணி விரிச்சு வச்சுருக்கேன். இந்த சிலிக்கான் மோல்டை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறதுனால ஒரு மோல்டில் ரெசின் யூஸ் பண்ணியும் இன்னொரு மோல்டில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணியும் கிராஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதனால் வந்து ஒரு மோல்டுக்கு தேவையான அளவுக்கு ரெசினையும் ஹார்ட்னரையும் இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் ஏதாவது கலரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை ரெசின் ஆர்ட்க்கு செய்யக்கூடிய பிக்மெண்ட்ஸோ இல்லைனா மைக்கா பவுடரோ இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி எந்த கலருமே ஆட் பண்ணாமல் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த ரெசினை அப்படியே எடுத்து ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதில் வந்து நிறைய பபிள்ஸ் வந்துருந்தது. இந்த பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக ஒரு 2 to 3 minutes வந்து நான் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மோல்டில் நான் ஊற்றி வைக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ரெசின் கூட நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கோல்டன் ஃப்ளேக்ஸோ அல்லது கிளிட்டர்ஸோ இல்லை சீக்வன்ஸோ இல்லைனா ட்ரை ஃப்ளவர்ஸோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ப்ளைனாகவே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசினில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அந்த ரெசினை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக இது கூட மறுபடியும் தேவையான அளவுக்கு ரெசினும் ஹார்ட்னரும் சேர்த்து அதை ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கலருக்காக ரெட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் சேர்த்து வைக்க போகிறேங்க. இதுக்கு பதிலாக நம்ம வந்து மல்டி கலர்லேயோ அல்லது ஏதாவது 2 அல்லது 3 கலர்லேயோ கூட இந்த பவுலில் நம்ம செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் ரெட் கலர் மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தால் மட்டும் ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த பவுலுக்குள்ளக்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரெசினை அந்த டம்ளரோடு அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணோன்னா பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ வந்து இதில் அவ்வளோ பபிள்ஸ் இல்லை, அதனால அப்படியே எடுத்து நான் இந்த மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றினதுக்கப்புறமும் கொஞ்சம் ரெசின் மிச்சம் இருந்துச்சு. அதனால ஸ்கேல் செய்கிற மோல்டு இருந்துச்சு என்கிட்ட. அந்த மோல்டில் மீதி இருக்கிற ரெசினை நான் ஊற்றி வச்சுக்கிறேன். அதுலேயும் மிச்சம் இருந்ததுனால நான் கீச்செயின் செய்கிற மோல்டு என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து சின்ன சைஸில் கீச்செயின் செய்கிற மாதிரியான மோல்டு அது. அதில் வந்து 2 மோல்டில் நான் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா ரெசின் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே ரெசின் ஆர்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற மற்ற மோல்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற மோல்டில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு எலிஃபென்ட் மோல்டு இருந்தது இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் ஊற்றி வைக்கலான்னு நினச்சேன். ஏற்கனவே நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோல்டெல்லாம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு இந்த மோல்டு எடுத்து நான் சென்டரில் வச்சுருக்கேன். இப்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஒரு 20 ஸ்பூன் அளவுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருக்கேன். பிஓபிக்கு பதிலாக ஜஸ்மோனைட் அல்லது ஒயிட் சிமெண்ட் இருந்தால் கூட இந்த மோல்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மோல்டு நான் வாங்கும்போதே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது இதில் ரெசின், ஜஸ்மோனைட், ஒயிட் சிமெண்ட், பிஓபி எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ சேர்த்துருந்தேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்தவித லம்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை எடுத்து நான் இந்த மோல்டில் ஊற்றி வைக்க போகிறேன். நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 20 ஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருந்தேன். ஆனால் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான் நான் ஒயிட் க்ளூ சேர்த்துருந்தேன். 10 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் க்ளூ சேர்க்கணும். நான் வந்து 20 ஸ்பூனுக்கே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். அதனால இந்த கிராஃப்ட் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த மிஸ்டேக் எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம இதை டீமோல்ட் பண்ணுவோம் இல்லையா, டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அல்லது ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியான மோல்டுலலாம் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து லைட்டாக டேப் பண்ணணும். சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நான் இதையெல்லாம் செட் ஆகிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது செட் ஆயிடுச்சு. சென்டரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய விரிசல் இருக்குது. இந்த கிராக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இதை எடுத்து சைடில் வச்சுட்டேன். மீதி எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசி அதை பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரெசினும் ஹார்ட்னரையும் அப்படியே ப்ளைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. தொடறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து இந்த சிலிக்கான் மோல்ட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக குட்டியான பவுல் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட வால், தும்பிக்கை, காது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது.
கிளியர் ஸ்லைமில் யானை செஞ்சுட்டு அது வந்து ஃப்ளாட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கையில் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அங்கே நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா என்ன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதாவது கலர் ஆட் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இதை வந்து நம்ம ஸ்பூன் ஹோல்டராகவோ அல்லது மேக்கப் ப்ரஷ் வைக்கிற ஒரு ஆர்கனைசர் மாதிரியோ அல்லது பென் ஹோல்டராகவோ இல்லை பிளான்டராகவோ கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. வழக்கம் போல் நான் இதை வந்து பென் ஹோல்டர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கணுமா, இல்லைனா ப்ளைனாக இருக்கிறதே உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, இல்லைனா சீக்வன்ஸ், கிளிட்டர்ஸ், மெட்டாலிக் ஃப்ளேக்ஸ் இருந்ததுனாலோ இல்லை ட்ரைட் ஃப்ளவர்ஸ் இருந்ததுனாலோ யூஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பவுல் மாதிரி பண்ணியிருந்தோம்ல, அதை டிமோட் பண்ண போகிறோம். இது எடுக்கிறது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சுலபமாகவே இதை நான் எடுத்துட்டேன். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரேஸ்லெட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி நம்ம இந்த பவுலில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டில் இது இருந்துச்சு. எனக்கு வந்து இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதுக்குரிய ஒரு மூடி இருந்துச்சு இல்லையா, அதையும் டிமோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டத்தையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மோல்டு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருந்ததுனால குட்டியாக தான் இந்த பவுல் நம்மளுக்கு கிடைச்சது. இதில் நம்மளோட கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லைனா பீட்ஸ் இருந்ததுனாலோ, இல்லை கிளிட்டர்ஸ் இருந்ததுன்னா இதில் வந்து எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தவிர இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்குது. ரெசின் கிராஃப்ட் பண்ணும்போது மிச்சம் இருந்ததை வந்து இந்த 2 கீச்செயின் மோல்டில் ஊற்றி வச்சுருந்தேன். இதை வந்து இப்போ நான் டிமோல்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கீச்செயினோட சேர்த்து ஒரு 2-3 சேர்த்து போடும்போது இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் மோல்டில் ஊற்றி வச்சுருந்ததை எடுத்துட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும். அடுத்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கிளியராக தெரியறதுக்காக பிளாக் அல்லது ஒயிட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ கடைசியாக இந்த மோல்டில் பிஓபி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வெளியில் எடுத்துட்டேன். எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காதெல்லாம் உடஞ்சிருந்தது. ஆனால் இதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால நான் வந்து இதை எடுத்துட்டு இந்த உடஞ்ச பீஸெல்லாம் அப்படியே வச்சு நான் எம்சில் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த யானையோட தும்பிக்கையும் உடஞ்சிருந்தது. அதனால எந்த இடமெல்லாம் உடஞ்சிருந்ததோ அது எல்லாத்தையுமே எம்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு எல்லா மிஸ்டேக்கையும் சரி பண்ண பிறகு ஒரு 4 மணி நேரத்துக்கிட்டக்க நான் வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பேப்பரை தரையில் விரிச்சிட்டு இதை வந்து சென்டரில் வச்சுட்டு ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட் ட்ரை ஆன பிறகு பிளாக் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு கண்ணுக்காக 2 டாட் வச்சுட்டேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட உடஞ்சிருந்த இடத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 எலிஃபென்ட் பண்ணியிருக்கோம். பிஓபி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், ரெசின் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரெசின் யூஸ் பண்ணி பண்ணதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பவுல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கலரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த 3 கிராஃப்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் உங்களோட சஜஷன் இதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.